இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் அரேஸ். ஸோ இப்போ அரேனா வந்து என்னன்னா ஒரு பேசிக் ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதுதான் நம்ம வந்துட்டு அரேன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அது வந்து ஒரு சேம் டேட்டா டைப்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து மெமரியில் வந்துட்டு கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து அரே. கண்டிஜியஸாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அது வந்து சேம் டேட்டா டைப்பாக இருக்கும். இப்போ இன்டீஜர்னா அந்த அரே ஃபுல்லாக இன்டீஜர் தான் இருக்கும். இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா அந்த அரே ஃபுல்லாக ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு சேம் டேட்டா டைப்பாக இருக்கிறது. ப்ளஸ் வந்து மெமரியில் வந்து கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சிங்கிள் வேரியபிளாக அதை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதோட கீ பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா இது ஃபிக்ஸட் சைஸாக இருக்கும். நம்மளோட அரேயோட சைஸ் வந்து இப்போ 5 அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அரே சைஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் 5 தான் இருக்க முடியும். நம்மளால அதுக்கு மேலே நம்மளால ஆட் பண்ண முடியாது அந்த அரேக்குள்ள. ஸோ ஒரு நியூ எலமெண்ட்டை நம்மளால ஆட் பண்ண முடியாது. அதுதான் வந்து ஃபிக்ஸட் சைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அரேயோட ஃபிக்ஸட் சைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு எலமெண்ட்டுமே நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ 5 அப்படின்னு சொன்னோம்னா 0லேருந்து 4 வரைக்கும் அதோட இண்டெக்ஸாக இருக்கும். ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் அதோட இண்டெக்ஸாக இருக்கும். அதுதான் வந்துட்டு ஈச் எலமெண்ட் இஸ் ஆக்சஸ் பை த இண்டெக்ஸ் அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்டாக்ஸ். ஸோ ஒரு அரேவை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு இதான் சின்டாக்ஸ். ஸோ டேட்டா டைப்பு, அரே நேமு, அதுக்குள்ளே வந்து அதோட சைஸு. ஸோ நம்ம இன்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணோம்னா இன்ட் அரே ஆஃப் 5 அப்படின்னு கொடுப்போம். சைஸ் வந்து 5 அப்படின்னா 5 அப்படின்ற இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுப்போம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதோட சைஸை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இன்ட் அரே ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ அதான் வந்துட்டு சின்டாக்ஸ் ஆஃப் அரே. ஸோ இப்போ அரே யூஸ் பண்ணுறனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா வந்து இது வந்து நம்மளோட கோட் காம்ப்ளெக்சிட்டியை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோடு வந்து ஈஸியாக வந்துட்டு ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம ஒரு எலமெண்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள ஒரு அரேவாக ஸ்டோர் பண்ணோம்னா நம்மளோட காம்ப்ளெக்சிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணுது. ப்ளஸ் வந்து ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியராக வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியுது. நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம்ல. ஸோ இப்போ நான் வந்து 4th இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்க ஒரு எலமெண்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் அந்த 4th இண்டெக்ஸ் எலமெண்ட் மட்டும் நான் என்னால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ வந்து எஃபிஷியண்ட்டாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ப்ளஸ் வந்து ஈஸியாக சர்ச் பண்ண முடியுது, சார்ட் பண்ண முடியுது. நான் ஒரு எலமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த அரேயில் வந்து என்னால் ஈஸியாக வந்து சர்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து அந்த அரேவை வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லைனா டிசெண்டிங் ஆர்டர்லையோ நான் வந்து சார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லைக் அந்த லிஸ்ட் டேபிள்ஸு அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு மேட்ரிக்ஸாகவும் நம்மளால வந்துட்டு அரே வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு பேசிக் அட்வான்டேஜஸ் ஆஃப் அரே. இம்ப்ரூவ் த ரீடபிலிட்டி, அப்புறம் வந்து எஃபிஷியண்ட்டாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது, ஃபாஸ்டராக நம்மளால் வந்து சர்ச் பண்ணிக்க முடியுது எலமெண்ட்டை. அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நம்மளால் ஒரு லிஸ்ட்டாவோ டேபிளாவோ இல்லை மேட்ரிக்ஸாவோ நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. ஸோ அதான் வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் அரே. ஸோ இப்போ அரேயில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. 1 dimensional அரே அண்ட் 2 dimensional அரே. அதை வந்து மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 dimensional அரே. ஸோ இப்போ 1 dimensional அரே அப்படின்னா வந்து என்னன்னா 1D அரே. ஸோ இந்த 1D அரேல வந்துட்டு ஒரு சிங்கிள் ரோல வந்துட்டு நம்மளோட எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், சேம் டேட்டா டைப்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதை கண்டினியூஸாக மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஒரே டேட்டா டைப்பு அண்ட் வந்து சேம் மெமரி லொக்கேஷன். ஸோ இப்போ இதோட டிக்ளரேஷன் எப்படின்னா நம்ம ஒரு நார்மல் அரேயோட சின்டாக்ஸ் பார்த்தோம்ல. ஸோ அதே தான் வந்துட்டு இந்த 1 dimensional அரேயோட டிக்ளரேஷனும். ஸோ இன்ட் அப்படின்றது என்னோட டேட்டா டைப். நான் இந்த எலமெண்ட்ஸை வந்துட்டு இன்டீஜரில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து இன்ட் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். மார்க்ஸ்ன்றது என்னோட அரே நேம். ஸோ மார்க்ஸ்ன்றது என்னோட அரே நேம் கொடுத்துருக்கேன். அதோட சைஸ் வந்து 5. ஸோ என்னோட அரே சைஸ் வந்து 5ஆக இருக்க போகுது. ஸோ அப்போ நான் வந்துட்டு 5 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இனிஷியலைசேஷன் அப்படின்னா வந்து அந்த அரேக்கு என்னென்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் எலமெண்ட்ஸ், அரேக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதை நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது தான் இந்த இனிஷியலைசேஷன். ஸோ வந்து int marks of 5 equal to இதுதான் என்னோட மார்க்ஸ். நான் அரேக்குள்ள ஸ்டோர் பண்ண போற மார்க்ஸ் வந்து இதுதான். ஸோ அப்போ நான் வந்துட்டு அந்த மார்க்ஸை வந்துட்டு ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட அரே சைஸ் 5ன்றனால என்னால் 5 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ 0 இண்டெக்ஸ்லேருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் என்னோட எலமெண்ட்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் மெமரியில். ஸோ இப்போ நான் வந்து எப்படி எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும், நம்ம வந்து ஈஸியாக நம்மளால எலமெண்ட்ஸை வந்து அரேயில் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னோம்ல. ஸோ இப்போ மார்க்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்தேன்னா என்னோட 90 அப்படின்றது என்னோட அவுட்புட்டாக வரும். மார்க்ஸ் ஆஃப் 4ன்னு கொடுத்தேன்னா என்னோட லாஸ்ட் எலமெண்ட் 95 வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ அதான் வந்துட்டு இந்த ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ் வந்து
ஃபாஸ்டரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். ஸோ எனக்கு இப்போ செகண்ட் எலமெண்ட் வேணும் அப்படின்னா வந்து நான் அரே ஆஃப் 1 அப்படின்னு கொடுப்பேன். சாரி, மார்க்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்னோட 80 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ அப்புறம் வந்து இதோட யூஸ் கேசஸ் வந்து என்னன்னா ஸ்டோரிங் த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒன் டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி அதை நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். என்னோட 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் என்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஈஸியரா. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேற என்ன ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், ப்ரைஸஸ். ஸோ ஒரு 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 சூப்பர் மார்க்கெட்ல வந்து ப்ரைஸஸ்லாம் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஈஸியரா. ப்ளஸ் வந்து ஒரு கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸையும் என்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் யூசஸ் வந்து இந்த ஒன் டைமென்ஷனல் அரேல நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ செகண்ட் வந்து என்னன்னா 2 டைமென்ஷனல் அரே. இது வந்து மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதாவது மேட்ரிசஸ்ல வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணுவோம் நம்ம. இதுலயுமே வந்துட்டு சேம் டேட்டா டைப் தான் இருக்கும். நமக்கு வந்து இன்டீஜர் யூஸ் பண்ணோம்னா இன்டீஜர் தான் வந்து அந்த அரே ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இப்போ இதோட டிக்ளரேஷன் வந்து எப்படின்னா இன்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் 3 அப்புறம் 3. ஏன்னா வந்துட்டு 3 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ் அதுதான் இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம மேட்ரிசஸ்ல யூஸ்வலா வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும்ல, ஸோ அதான் வந்துட்டு இந்த 3 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து நான் இனிஷியலைசேஷன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 அண்ட் 2 by 2 அப்படின்னா வந்து என்னோட ஸோ வந்து 2 rows and 2 columns இருக்கு. என்னோட அரேல வந்து 2 rows and 2 columns இருக்கு. ஸோ அது என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் 0 1 அப்படின்னா வந்து 0th ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க எலமெண்ட் வந்து எனக்கு வேணும். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற எலமெண்ட் அண்ட் செகண்ட் காலம்ல இருக்கிற எலமெண்ட். ஸோ அதுதான் வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா 2 அப்படின்றது அவுட்புட்டாக வரும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம இந்த 2 டைமென்ஷனல் அரே வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேட்ரிசஸ் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக 2 டைமென்ஷனல் அரே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு டேபிள்ஸோ இல்லை கிரிட்ஸோ இல்லை வந்து ஒரு போர்ட் கேம்ஸ், ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் வந்து நம்ம அந்த 2 டைமென்ஷனல் அரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 டைமென்ஷனல் அரே அண்ட் 2 டைமென்ஷனல் அரே பார்த்தோம். ஸோ இதுக்கான டிஃபரன்சஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது 1 டைமென்ஷனல் அரே வந்துட்டு ஒரு லீனியர் லிஸ்ட் மாதிரி ஸ்டோர் பண்ணுவோம். ஒரே ரோல தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம் 1 டைமென்ஷனல் அரே. 2 டைமென்ஷனல் அரே வந்து ஆனால் ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஸ்டோர் பண்ணுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸு. ஸோ இதோட சின்டாக்ஸ் அண்ட் இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றது என்னன்னா இதை வந்து நம்ம ஒரு ஸோ வந்து இதோட சின்டாக்ஸ் வந்து இன்ட் அரே ஆஃப் 5ன்னு ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா வந்து இதில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக. இதில் வந்துட்டு 3 rows and 3 columns இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக ரோஸ் அண்ட் காலம்ஸ் வைஸாக நம்ம வந்துட்டு அதை டிக்ளேர் பண்ணுவோம். அடுத்து வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எலமெண்ட் வேணும் அப்படின்னா நான் வந்து அரே ஆஃப் 1 அப்படின்னு கொடுப்பேன். இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வேணும் அப்படின்னா அரே ஆஃப் 0 0 அப்படின்னு நான் வந்து கொடுப்பேன். அப்புறம் இது வந்து என்னோட ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்காக என்னோட 1 டைமென்ஷனல் அரே வந்து யூஸ் பண்ணுறோம். 2 டைமென்ஷனல் அரே வந்து எதுக்காகனா மேட்ரிசஸ் வேல்யூவாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு நமக்கு பார்க்கவே தெரியுதுல, இது வந்து சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஒரு மேட்ரிசஸாக ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக இருக்குது 2 டைமென்ஷனல் அரே கம்பேர்ட் டு 1 டைமென்ஷனல் அரே. ஸோ இது வந்துட்டு காமனாக வந்து ஸ்கோர்ஸ், ப்ரைஸஸ், டெம்பரேச்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து யூஸ்வலாக வந்து ஒரு சீட்டிங் சார்ட்ஸ் ஒரு மேட்ரிசஸ், கேம்ஸ், ஸோ கேம் போர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த 2 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டோரேஜ் சைஸ் வந்து என்னென்னா n வந்துட்டு என்னோட அரேயோட சைஸு. n வந்து இப்போ நான் இங்கே 5 கொடுத்துருக்கேன்னா அப்போ இங்கே 5 வந்து வரும். என்னோட n வந்து 5ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சைஸ் ஆஃப் த டேட்டா டைப். ஸோ இப்போ நான் இன்டீஜர் கொடுத்துருக்கேன்னா இன்டீஜருக்கு 2 or 4 bytes. ஸோ அந்த டேட்டா டைப் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ரோஸ் ஆர் காலம்ஸ். ஸோ 3/3 வந்து இங்கே வரும். அதுக்கப்புறம் அந்த டேட்டா டைப் பொறுத்து அந்த டேட்டா டைப்போட சைஸ் வந்து எனக்கு வரும். ஸோ இதான் வந்துட்டு மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு சைஸ். ஸோ இதுதான் வந்துட்டு 1 டைமென்ஷனல் அண்ட் 2 டைமென்ஷனல் அரே.